விவசாய பெருங்குடிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் செல்வ கணபதி, ஐபிஎல் பயாலஜிகளிலிருந்து. இன்னைக்கு நம்ம மாமரங்களை தாக்கக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளான தத்துப்பூச்சிகள் பற்றியும் இலைப்பிணக்கு புழுக்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டமானது மாமரங்கள் வந்து அதிக அளவில் பூக்களையும் பிஞ்சுகளையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த தத்துப்பூச்சிகளுடைய தாக்கம் வந்து அதிக அளவில் இருக்கும். அதே மாதிரி இலைப்பிணக்கு புழுவுடைய தாக்கங்களும் அதிகமாக இருக்கும். இது வந்து எந்தெந்த இடங்கள்லாம் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாமரங்கள் வந்து அதிகமான சரியான இடைவெளி இல்லாத நெருக்கமாக இருக்கக்கூடிய மாமரங்கள், அதே மாதிரி சரியான கவாத்து பராமரிப்பு இல்லாத இடங்கள்லாம் அதிக அளவில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான தத்துப்பூச்சியினுடைய பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி இலைப்புணுக்கு பூச்சிகளுடைய புழுக்களுடைய தாக்கங்களும் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மரத்தினுடைய பட்டைகளில் இந்த தத்துப்பூச்சிகள் வந்து மரப்பட்டைகள்லையும் நெருக்கமான இருக்கக்கூடிய பூங்கொத்துகள்லையும் தான் அதிகமாக உற்பத்தி ஆகும். அங்கேயும் தான் தாக்கங்களும் அதிகமாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூங்கொத்துகளில் சாரை உறிஞ்சி வாழும். அதே போல் அது சாரை உறிஞ்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் மேலே அது ஒரு தேன் மாதிரியான ஒரு திரவத்தை வெளியிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தாக்குதல்னால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேன் மாதிரி திரவத்தின் மேலே ஒரு கரும்பூஞ்சானம் படர்ந்து கரும்பூஞ்சானம் படுறதுனால மரத்தினுடைய ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்பட்டு அதனுடைய மகசூலானது ஆட்டோமேட்டிக்காக நிறையவே குறையும். அதே மாதிரி இலைப்புணுக்கு முறை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 2 இலைகளை கூடு கட்டி உள்ள சாப்பிட்டு அதனுடைய வளர்ச்சியை பாதிக்கும். அதனுடைய என்ன சொல்றது, அந்த இலையை வந்து தாக்குதல்னால உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டு அதுலேயும் மகசூல் குறையும். ஸோ இது ரெண்டையும் இயற்கை வழியில் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு வந்து நீங்கள் வெர்டிசிலியம் லெகானி அப்படின்ற கூடிய நுண்ணுயிரியை வந்து நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். அதை வந்து ஒரு லிட்டருக்கு வந்து நீங்கள் 5 to 10 மில்லி வரைக்கும் நம்ம கலந்துக்கிட்டு கூட வைப்போட்டுன்ற ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்குது நம்ம ஐபிஎல்ல. ஸோ அதையும் நம்ம வந்து கலந்துக்கலாம். ஒரு 3 மில்லி வரைக்கும் ஒரு லிட்டர் கலந்துக்கலாம். ஸோ அதை கலந்துக்கிட்டு நம்ம வந்து பூக்கள் அரும்பும் போதே கொஞ்சம் அங்கங்கே ரேண்டமாக வந்து பூ கொத்துகள் தெரியும் போதே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 15 நாள் 20 நாள் இடைவெளியில் நம்ம கொடுத்து வரும்போது ஒரு நஞ்சு இல்லாத நம்ம மாம்பழங்கள் நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும். இலைப்பணுக்கும் புழுக்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டாரேசியம் அனிசோபிள்ளை அப்படின்னக்கூடிய நுண்ணுயிரியை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது ரெண்டுமே நம்ம ஐபிஎல் நிறுவனத்தில் கிடைக்குதுங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து நான் சொன்ன 15 to 20 நாள் இடைவெளியில் கொடுத்துட்டே இருக்கணும். கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நஞ்சு இல்லாத மாம்பழங்களை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும். இதே இது வந்து நீங்கள் கெமிக்கல் முறையில் போட்டிங்கன்னா அசிபேட் இருக்குது, புரோபினோபாஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. அதையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸோ தீவிர தாக்குதல் வர்றதுக்கு முன்னாடி வருமுன் காப்பாகவே இந்த இயற்கை மருந்துகளை நம்ம கொடுக்கும்போது ஒரு நல்ல மாறுதலை உங்களால் பார்க்க முடியும். இதை வந்து இந்த முறையை நீங்கள் அவசியம் எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.